என் அன்பான பிள்ளையே, இன்று நான் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ மறைத்து வைத்திருந்து ஒரு கனவை தொடுகிறேன். அது நீ யாரிடமும் பெரிதாக சொல்லாத கனவு. ஆனால் உன் இதயத்தில் தினமும் மெதுவாக ஒலித்துக் கொண்டிருந்த ஆசை. எனக்கொரு சொந்த வீடு வேண்டும். நீ அதை ஆசையாக மட்டும் நினைக்கவில்லை. அது உனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்பினாய். அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஏங்கினாய். உன் குடும்பம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று ஜெபித்தாய். அந்த ஜெபத்தை நான் கேட்டேன். நீ பல முறை வீடுகளை பார்த்தாய். சில வீடுகள் உனக்கு பிடித்தது, ஆனால் வசதி இல்லை. சில வீடுகள் வசதியாக இருந்தது, ஆனால் மனசுக்கு சமாதானம் இல்லை. சில நேரங்களில் வாய்ப்பு வந்தது, ஆனால் அது கையிலிருந்து வழுக்கி போனது. அந்த நேரங்களில் நீ உன்னை நீயே கேட்டாய், இது என் வாழ்க்கையில் நடக்குமா? எனக்கொரு சொந்த வீடு கிடைக்குமா என்று. என் பிள்ளையே, நீ கேட்ட அந்த கேள்விக்கான பதிலை இன்று நான் தெளிவாகச் சொல்கிறேன். உனக்கான சொந்த வீடு உறுதியாக இருக்கிறது. உன் வாழ்க்கையில் தாமதம் இருந்தது. அது மறுப்பல்ல. அது உன்னை தயார் செய்யும் காலம். உன் பொருளாதாரம் மட்டும் அல்ல, உன் மனமும், உன் பொறுமையும், உன் நம்பிக்கையும் அந்த வீட்டுக்காக உருவாக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. நீ நினைத்தாய், நான் இன்னும் தகுதி பெறவில்லையோ? ஆனால் நான் சொல்கிறேன், நீ தகுதி இல்லாதவன் அல்ல. நேரம்தான் நிறைவடையவில்லை. என் பிள்ளையே, சொந்த வீடு என்பது சுவர், கூரை, கதவு மட்டும் அல்ல. அது பாதுகாப்பு, அது மரியாதை, அது நிலைத்தன்மை, அது தலைமுறைக்கு விட்டுச் செல்லும் ஆசீர்வாதம். அதனால்தான் நான் அதை அவசரமாக அல்ல, அதிக ஆசீர்வாதத்தோடு கொடுக்க விரும்புகிறேன். நீ வீடு இல்லாமல் இருந்த நாட்களை வெட்கமாக நினைக்காதே. அந்த நாட்கள் உன்னை குறைக்கவில்லை, அவை உன்னை கற்றுக் கொடுத்தன. நீ வாடகை வீட்டில் இருந்த காலம் உன் வாழ்க்கையின் தோல்வி அல்ல, அது உன் சொந்த வீட்டுக்கான பயிற்சி காலம். நீ சேமிக்க முயன்றாய். சில நேரங்களில் சேமிப்பு கலைந்தது. நீ திட்டமிட்டாய். சில நேரங்களில் திட்டங்கள் முறிந்தது. ஆனால் அந்த ஒவ்வொரு முயற்சியும் வீணாகவில்லை. நீ அறியாமலே உன் வீட்டுக்கான விதைகளை விதைத்து நான் உன் வாழ்க்கையின் மீது ஒரு தெளிவான தீர்ப்பை எழுதுகிறேன். உன் சொந்த வீடு கனவாக மட்டும் இருக்காது. அது காகிதத்தில் வரும். அது விசைகளாக உன் கையில் வரும். அது கதவாக திறக்கும். அது உன் குடும்பத்தின் நிம்மதியாக மாறும். நீ நினைத்தாய், என்னால் முடியுமா? என் வருமானம் போதுமா? எதிர்காலம் நிலையானதா? இந்த கேள்விகளை நான் மெல்ல மெல்ல நீக்குகிறேன். ஏனெனில் நான் உனக்குச் சொல்கிறேன், நீ மட்டும் இல்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன் வாழ்க்கையில் வாய்ப்புகளை இணைக்கிறேன். நான் சரியான மனிதர்களை சரியான நேரத்தில் உன் பாதையில் கொண்டு வருகிறேன். நான் கதவுகளை திறக்கிறேன். நீ தட்டாத இடங்களிலும் நான் பொருளாதார வழிகளை நீ எண்ணாத வழிகளில் உருவாக்குகிறேன். உன் சொந்த வீட்டை பற்றிய பயம் இப்போது கரைகிறது. கடன் பற்றிய பயம், பொறுப்பு பற்றிய அச்சம், எதிர்காலத்தின் பதட்டம், இவை அனைத்தையும் நான் உன் இதயத்திலிருந்து அகற்றுகிறேன். ஏனெனில் நான் தரும் வீடு பாரமாக இருக்காது, அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீ அந்த வீட்டில் நுழையும் நாளை நான் பார்த்திருக்கிறேன். உன் கண்களில் கண்ணீர் இருக்கும், ஆனால் அது வலியின் கண்ணீர் அல்ல, நன்றி நிறைந்த மகிழ்ச்சியின் கண்ணீர். நீ அந்த கதவை திறக்கும் போது உன் உள்ளம் சொல்லும், தேவன் உண்மையுள்ளவர். அந்த வீடு சண்டைகள் நிறைந்த இடமாக இருக்காது, அது அமைதி நிறைந்த இடமாக இருக்கும். அந்த வீடு
பயம் நிறைந்த இடமாக இருக்காது. அது பாதுகாப்பு நிறைந்த இடமாக இருக்கும். அந்த வீடு வெறும் கட்டிடம் அல்ல, அது தேவன் தங்கும் இடமாக இருக்கும். நான் உன் வீட்டின் மீது இப்போது எழுதுகிற ஆசீர்வாதத்தை கேள். இந்த வீடு நிலைத்திருக்கும். இந்த வீட்டில் சமாதானம் தங்கும். இந்த வீட்டில் வளம் பெருகும். இந்த வீட்டில் தலைமுறை ஆசீர்வாதம் ஓடும். இந்த வீட்டை யாராலும் கைக்க முடியாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சொந்த வீடு ஒரு தூர கனவு அல்ல. அது அருகில் வருகிறது. அது தயாராகிறது. அது உன் பெயரிலேயே எழுதப்படுகிறது. நான் சொன்னேன், சொந்த வீடு ஆசீர்வாதம் உறுதி. இது தாமதமாகலாம், ஆனால் மறுக்கப்படாது. இது சவாலாக தோன்றலாம், ஆனால் தவறாது. நான் பேசினேன். இது நிறைவேறும். இது மாறாது. இது உன் வாழ்க்கைக்கே. என் அன்பான பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ அமைதியாக சுமந்து கொண்டிருக்கும் ஒரு ஏக்கம் உண்டு. அது வெளிப்படையாக பேசப்படாதது, ஆனால் உன் இதயத்தில் தினமும் மெதுவாக துடித்துக் கொண்டிருப்பது ஒரு சொந்த வீடு. நீ அதை ஆடம்பர கனவாக நினைக்கவில்லை. அது உனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாய். நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினாய். உன் குடும்பம் நிலைத்திருக்கும் இடமாக இருக்க வேண்டும் என்று ஏங்கினாய். அந்த எண்ணங்களை நான் கேலி செய்யவில்லை. அவற்றை நான் அலட்சியப்படுத்தவில்லை. நான் அவற்றை வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டேன். நீ சில நேரங்களில் உன்னை நீயே கேட்டாய், என் வருமானத்தில் இது சாத்தியமா? இவ்வளவு பொறுப்பை நான் சுமக்க முடியுமா? எதிர்காலம் என்ன ஆகும்? இந்த கேள்விகள் உன் மனத்தில் எழுந்த போதெல்லாம் நான் உன் அருகில் நின்று சொல்லிக் கொண்டிருந்தேன். நீ தனியாக இல்லை. நீ வீடுகளை பார்த்தாய். சில வீடுகள் உன் கண்களுக்கு அழகாக தோன்றியது, ஆனால் உன் மனத்திற்கு சமாதானம் இல்லை. சில வீடுகள் சமாதானமாக இருந்தது, ஆனால் அது உன் எல்லைக்குள் வரவில்லை. அந்த ஒவ்வொரு இல்லை என்பதும் உன் வாழ்க்கையில் ஒரு தோல்வி அல்ல. அது உனக்கான ஆம் வருவதற்கான வழிநடத்தல். என் பிள்ளையே, சொந்த வீடு என்பது வாடகையிலிருந்து விடுதலை மட்டுமல்ல. அது உன் வாழ்க்கையில் ஒரு அடையாளம். அது உன் உழைப்பின் சாட்சி. அது உன் குடும்பத்தின் அடித்தளம். அதனால் நான் அதை அவசரமாக தரவில்லை. நான் அதை நிலைத்து ஆசீர்வாதமாக தர விரும்புகிறேன். நீ வாடகை வீட்டில் இருந்த நாட்களை சிறுமையாக நினைக்காதே. அந்த நாட்கள் உன்னை குறைக்கவில்லை. அவை உன்னை பயிற்சி செய்தன. அந்த இடங்களில் நீ கற்றுக்கொண்ட பொறுமை, நீ கற்றுக்கொண்ட மேலாண்மை, நீ கற்றுக்கொண்ட நம்பிக்கை, இவை எல்லாம் உன் சொந்த வீட்டுக்குள் ஆசீர்வாதமாக மாறப்போகின்றன. நீ சேமிக்க முயன்றாய். சில நேரங்களில் சேமிப்பு கரைந்தது. நீ திட்டமிட்டாய். சில நேரங்களில் திட்டங்கள் தள்ளிப்போனது. அந்த ஒவ்வொரு முறையும் நீ நினைத்தாய், என் கனவு தொலைந்து போகிறதோ? ஆனால் நான் சொல்கிறேன், நீ சேமித்ததை விட அதிகமாக நான் உனக்காக சேமித்து வைத்திருக்காத வழிகளில் வாய்ப்புகள் திறக்கும். நீ கணக்கிடாத இடங்களில் வழிகள் உருவாகும். நீ தட்டாத கதவுகள் உனக்காக திறக்கும். ஏனெனில் இந்த வீடு உன் முயற்சியால் மட்டும் வரப்போவதில்லை. அது என் வழிநடத்தலால் வரும். உன் வாழ்க்கையில் சொந்த வீடு பாரமாக மாறாது. அது பயமாக மாறாது. அது சுமையாக மாறாது. நான் தரும் வீடு உன் தோள்களில் சுமையாக இல்லாமல் உன் வாழ்க்கையில் நிம்மதியாக அமரும். நீ அந்த வீட்டின் கதவை திறக்கும் நாளை நான் பார்த்திருக்கிறேன். அன்று உன் உள்ளம் நிறைந்து போகும். நீ சொல்லுவாய், என் கணக்கில் இருந்ததை விட தேவனுடைய கிருபை அதிகமாக இருந்தது. அந்த வீடு வெறும் கட்டிடம் அல்ல, அது உன் வாழ்க்கையின் ஒரு திருப்புமுனை.
அந்த வீட்டில் பயம் குடியிருக்காது. அந்த வீட்டில் குழப்பம் நீண்ட நாட்கள் தங்காது. அந்த வீட்டில் கடன் மட்டும் பேசப்படாது, நன்றி பேசப்படும். அந்த வீட்டில் கண்ணீர் மட்டும் சிந்தப்படாது, சாட்சி பேசப்படும். நான் உன் வீட்டின் மீது இப்போது எழுதுகிற ஆசீர்வாதத்தை கேள். இந்த வீடு நிலைத்திருக்கும். இந்த வீடு தலைமுறைகளை தாங்கும். இந்த வீட்டில் அமைதி தங்கும். இந்த வீட்டில் வளம் பெருகும். இந்த வீட்டில் தேவன் மகிமைப்படுவார். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சொந்த வீடு ஒரு தூர கனவு அல்ல. அது உன் பாதையில் வருகிறது. அது உன் நேரத்தில் வருகிறது. அது உன் பெயரிலே வருகிறது. நீ இப்போது இருக்கும் இடத்தை பார்த்து உன் எதிர்காலத்தை அளவிடாதே. நீ இன்று இருக்கும் நிலை நீ நாளை இருக்கும் இடத்தை தீர்மானிக்காது. நான் தீர்மானிக்கிறேன். நான் உன் வாழ்க்கையின் மீது இறுதி உறுதியை எழுதுகிறேன். சொந்த வீடு கனவாக இல்லை, கதையாக இல்லை, ஆசையாக மட்டும் இல்லை. அது நிறைவேறும் வாக்குத்தத்தம். நான் சொன்னேன், சொந்த வீடு ஆசீர்வாதம் உறுதி. இது தாமதமாகலாம், ஆனால் மறுக்கப்படாது. இது சவாலாக தோன்றலாம், ஆனால் தவறாது. நான் பேசினேன், இது நிறைவேறும். இது உன் வாழ்க்கைக்கே. என் அன்பான பிள்ளையே, இந்த செய்தியின் முடிவில் நான் உன்னிடம் உறுதியாகச் சொல்ல விரும்புவது ஒன்றே. உன் வாழ்க்கையில் சொந்த வீடு என்பது கனவாக மட்டுமே நிற்காது. அது தேவனின் நேரத்தில் நிறைவேறும் வாக்குத்தத்தம். நீ கடந்த காலத்தில் வாழ்ந்த இடங்கள் உன்னை குறைக்கவில்லை. வாடகை வீடுகள், இடமாற்றங்கள், நிலையற்ற சூழல்கள், இவை அனைத்தும் உன் வாழ்க்கையின் தோல்வி அல்ல. அவை உன்னை தயார் செய்த பயிற்சி காலம். நீ அந்த இடங்களில் கற்றுக்கொண்ட பொறுமை, நீ கற்றுக்கொண்ட மேலாண்மை, நீ கற்றுக்கொண்ட நம்பிக்கை, இவை அனைத்தும் உன் சொந்த வீட்டில் ஆசீர்வாதமாக வெளிப்படும். நீ சில நேரங்களில் சோர்ந்து போய் நினைத்தாய், இது என் வாழ்க்கையில் நடக்குமா? என் வருமானத்தில் இது சாத்தியமா? எதிர்காலம் பாதுகாப்பானதா? ஆனால் என் பிள்ளையே, தேவன் உன் வாழ்க்கையில் அவசரமாக ஒன்றையும் செய்வதில்லை. அவர் செய்யும் அனைத்தும் நிலைத்ததும் பாதுகாப்பானதும் ஆசீர்வாதமானதும். சொந்த வீடு என்பது சுவர், கூரை, கதவு மட்டும் அல்ல. அது உன் குடும்பத்திற்கு பாதுகாப்பு. அது உன் மனத்திற்கு அமைதி. அது உன் உழைப்பின் சாட்சி. அதனால்தான் தேவன் அதை சரியான நேரத்தில், சரியான வழியில், சரியான ஆசீர்வாதத்தோடு தருகிறார். நீ சேமித்த ஒவ்வொரு ரூபாயும், நீ விட்டுவிட்ட ஒவ்வொரு தேவையற்ற செலவும், நீ செய்த ஒவ்வொரு பொறுமையான முடிவும், எதுவும் வீணாகவில்லை. அவை அனைத்தும் உன் வீட்டுக்கான விதைகளாக மாறின. நீ விதைத்ததை அறுப்பாய். இந்த இடத்திலும் கூட நீ அந்த வீட்டின் கதவை திறக்கும் நாளை தேவன் ஏற்கனவே பார்த்திருக்கிறார். அன்று உன் கண்களில் வரும் கண்ணீர் வலியின் கண்ணீர் அல்ல, நன்றி மற்றும் சாட்சியின் கண்ணீர். நீ சொல்வாய், தேவன் உண்மையுள்ளவர். அந்த வீட்டில் பயம் தங்காது. அந்த வீட்டில் குழப்பம் நிலைக்காது. அந்த வீட்டில் கடன் சுமையாக பேசப்படாது. ஆசீர்வாதம் சாட்சியாக பேசப்படும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சொந்த வீடு ஒரு தூர கனவு அல்ல. அது தாமதமாகலாம், ஆனால் மறுக்கப்படாது. அது சவாலாக தோன்றலாம், ஆனால் தவறாது. நான் இறுதி உறுதியை எழுதுகிறேன். உன் சொந்த வீடு நிலைத்திருக்கும். அந்த வீட்டில் அமைதி தங்கும். அந்த வீட்டில் வளம் பெருகும். அந்த வீட்டில் தலைமுறை ஆசீர்வாதம் ஓடும். அந்த வீடு தேவனை மகிமைப்படுத்தும். என் அன்பான பிள்ளையே,
இந்த செய்தியின் முடிவில் நான் உன்னிடம் உறுதியாகச் சொல்ல விரும்புவது ஒன்றே. உன் வாழ்க்கையில் சொந்த வீடு என்பது கனவாக மட்டுமே இல்லை. அது தேவனின் நேரத்தில் நிறைவேறும் வாக்குத்தத்தம். நீ இதுவரை வாழ்ந்த இடங்கள் உன்னை குறைக்கவில்லை. வாடகை வீடுகள், இடமாற்றங்கள், நிலை மாறிய சூழல்கள், இவை உன் வாழ்க்கையின் தோல்வி அல்ல. அவை உன்னை பொறுமையிலும் நம்பிக்கையிலும் வளர்த்த காலங்கள். நீ அந்த நாட்களில் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடமும் உன் சொந்த வீட்டில் ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. நீ சில நேரங்களில் நினைத்தாய், இது என் வாழ்க்கையில் நடக்குமா? என் வருமானத்தில் இது சாத்தியமா? ஆனால் என் பிள்ளையே, தேவன் அவசரமாக ஒன்றையும் செய்வதில்லை. அவர் செய்யும் ஒவ்வொன்றும் நிலைத்ததும் பாதுகாப்பானதும் ஆசீர்வாதமானதும். சொந்த வீடு என்பது சுவர், கூரை மட்டும் அல்ல. அது உன் குடும்பத்திற்கு பாதுகாப்பு, உன் மனத்திற்கு அமைதி, உன் உழைப்பிற்கு சாட்சி. அதனால் தேவன் அதை சரியான நேரத்தில், சரியான வழியில், சரியான ஆசீர்வாதத்தோடு தருகிறார். நீ செய்த சேமிப்பும், நீ காட்டிய பொறுமையும், நீ விட்டுவிடாத நம்பிக்கையும் எதுவும் வீணாகவில்லை. அவை அனைத்தும் உன் வீட்டுக்கான விதைகளாக மாறின. நான் இறுதி உறுதியை எழுதுகிறேன். உன் சொந்த வீடு நிலைத்திருக்கும். அந்த வீட்டில் அமைதி தங்கும். அந்த வீட்டில் வளம் பெருகும். அந்த வீட்டில் தேவன் மகிமைப்படுவார். நான் சொன்னேன், சொந்த வீடு ஆசீர்வாதம் உறுதி. இது தாமதமாகலாம், ஆனால் மறுக்கப்படாது. இது உன் வாழ்க்கைக்கே